ஊராட்சியில் வந்து மகளிர் துணை அமைப்பாளராக இருக்கிறேன். நாங்கள் வந்து ஊத்தங்கரை வந்து தனி தொகுதி, அதனால் நேர்காணலுக்கு வந்திருக்கிறோம். தளபதி வந்து பேசினார். என்னென்ன திட்டங்கள் வந்து மக்களிடம் போய் சேர்ந்துருக்குன்னு கேட்டார். வந்து மகளிர் உரிமை தொகை தான் மெயினாக போய் எல்லாருமே சேர்ந்துருக்குங்க சார். வந்து அது வந்து ஊத்தங்கரை தனி தொகுதின்றதுனால டிஎம்கே நம்ம கட்சிக்கு வந்து சீட்டு கொடுத்தீங்கன்னா வின் பண்ணி உங்கள் காலில் வந்து சமர்ப்பிக்கிறோம், வெற்றி கணியை வந்துருக்குது. விடியல் பயணம் எல்லா திட்டங்களும் மக்களுடைய தினமும் போயிட்டு ரவும் பகலும் பாராமல் கேட்டு இல்லை ஓகே நான் கட் பண்ணிக்கிறேன் மேடம். பரவாயில்ல நீங்கள் பேச சொல்லி பேசுங்க சார். ஒரு நிமிஷம். ஓகேண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் தேர்தலுக்காக இன்று வந்துள்ளோம் அறிவாலயத்திற்கு. கடந்த 2 முறையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளமையால் அங்கு சொற்ப வாக்கு வெற்றிக்கணியை நாங்கள் இழந்திருக்கின்றோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒதுக்கப்பட்டால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்து அந்த ஊத்தங்கரை தொகுதியை திமுகவின் வசமாக்குவோம். அது காரணம் என்னென்று சொல்லப்போனால் தளபதியாருடைய பல்வேறு வகையான திட்டங்கள் மக்களை சென்றடைகிறது. மகளிர் விடியல் பயணம், உரிமைத்தொகை, நான் முதல்வன் திட்டம், தாயுமானவர் திட்டம் போன்ற பல்வேறு வகையான திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு இல்லங்களிலுமே தளபதியாருடைய ஆட்சி திட்டங்கள் குறைந்தபட்சம் 3 திட்டங்களாவது ஒரு குடும்பத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆகவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது தேதி வரும் என்று, எப்பொழுது வாக்குப்பதிவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தாரும் தன்னுடைய வாக்கை திமுகவுக்கு பதிவு செய்வார்கள். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஊத்தங்கரை தொகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த 234 தொகுதி மக்களுடைய நனவாகவும் இது இருக்கிறது. நிச்சயமாக தளபதியினுடைய கூற்றுப்படி 200 வெல்வோம், வரலாறு படைப்போம் என்பதை இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே உறுதிப்படுத்தி காட்டுவோம். இது சிறிதும் மாற்று கருத்து ஏதும் இல்லை. நன்றி. இன்று வேட்பாளருக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதி மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் கூக்கி நந்தினி கிருஷ்ணன், மேனாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சோழகரை ஊராட்சி. நன்றி, வணக்கம். நன்றி.